ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சாரி ஃபார் த லாங் கேப். சந்திரமாகாளி பாகம் 21 கேட்கலாமா? அரசு நடுநிலைப்பள்ளி, கோகிலாபுரம். உள்ளே வரலாமா சார்? ஏதோ எழுதி கொண்டிருந்த பிரின்ஸிபல் கோபாலன் நிமிர்ந்தார். மகேஸ்வரி, வாம்மா, உள்ளே வா. எப்படி இருக்கீங்க சார்? உட்காருமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பரவாயில்ல சார், நான் நிற்கிறேன். நல்லா இருக்கேன் சார். அட, மரியாதை மனசில் இருந்தால் போதும்மா, உட்காரு. இருக்கட்டும் சார். என்ன பொண்ணோ நீ, காலேஜ் முடிஞ்சிருச்சாமா? ப்ராஜெக்ட் விஷயத்தில் ஏதோ புது ரூல் யூஜிசி கொண்டு வந்திருக்காங்கன்னு நியூஸில் பார்த்தேனே. ஆமாம் சார், இனிமேல் ரெகுலர் கிளாஸஸ் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் மட்டும் போனால் போதும். சரிம்மா, நான் வீட்டிலேருந்து காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிக்கிறியா? இல்லை சார், திருவிழாக்காக ஊரில் எல்லோரும் விரதம் இருக்கும். ஓ அப்படியா, சரிம்மா. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு. நான் காலேஜில் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணின நிறைய புக்ஸ் வீட்டில் சும்மா தான் சார் இருக்குது. அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்குகளும் அடக்கம். நம்ம ஊர் ஸ்கூலில் தான் லைப்ரரி இல்லைல்ல, அதனால் நம்ம ஏன் டொனேஷன் போல் யார் யார்கிட்ட புக்ஸ் இருக்கோ அவங்கக்கிட்டலாம் கலெக்ட் பண்ணி ஒரு லைப்ரரி போடக்கூடாது? மகேஸ்வரி சொல்லி முடிக்க அவளை புன்னகை முகத்தோடு பார்த்தார் கோவிந்தன். என்னாச்சு சார்? இது ரொம்ப ரொம்ப நல்ல யோசனைம்மா. இத்தனை நாளாக எனக்கு இது தோணாமல் போச்சே. கண்டிப்பாக செய்யலாம்மா. அதுக்கான வேலைகளும் சுலபம்தான். டிஇஓக்கு ஒரு லெட்டர் மட்டும் போடணும். அவங்க ஓகே சொல்லிட்டா அப்ரூவல் வாங்குகிற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து ஸ்கூலில் பெருசாக இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் ரூமை செலக்ட் செஞ்சு செட்ஸ்அப் செய்கிறது மட்டும்தான் பாக்கி. நிஜமாவே ரொம்ப நல்ல யோசனை சொன்னம்மா. நான் நாளைக்கு காலையிலே டிஇஓக்கு லெட்டர் போட்டுடுறேன். ஓகே சார், அப்போ நான் போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, போயிட்டு வா. பிரின்ஸிபல் ரூமை விட்டு வெளியேறி நடக்க ஆரம்பித்தாள் மகேஸ்வரி. 7ஆம் வகுப்பு வரையில் அவளும் இந்த பள்ளியில் தான் படித்தாள். தினமும் காலையில் அம்மா தான் அவளை கூட்டி வந்து விடுவார். அதை பற்றி நினைக்கும் போதே மனது கனத்தது. அம்மா, அப்பா, ஏன் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க? மனது சோர்வாய் அரற்றியது. எதிரே வந்து கொண்டிருந்த ராஜசிம்மேஸ்வரனுக்கு அவளை கண்டதும் சந்தோஷம் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. ஆனால் அவளோ இவன் வந்ததையே கவனிக்காமல் சோகமை வடிவாய் வந்து கொண்டிருந்தாள். என்னாயிற்று? உடம்பு எதுவும் சரியில்லையோ? என்ன ஏதுன்னு கேட்கலாமா? மனதுக்குள் யோசித்தவன் அவள் இவனை கடக்கும் நேரத்தில் மகேஸ்வரி என அழைத்தே விட்டான். சுயநினைவுக்கு வந்தவள் சற்றே ஆச்சரியப்பட்டாள். சார், நானே தான். நீங்கள் எங்கே? இங்கே பிரின்ஸிபல் சாரை பார்க்க வந்தேன். தான் வந்த வேலையை சுருக்கமாக சொல்லி முடித்தாள். நல்லதுங்க. என்கிட்டையும் இப்போ எனக்கு பிரயோஜனமாகாத மாதிரியான புக்ஸ் நிறைய இருக்குது. நானும் கூட தர்றேன். நல்ல யோசனைங்க இது. குட். தேங்க்யூ சார். அப்ரூவல் வந்ததும் சொல்லுங்கள், லைப்ரரியை தொடங்கிடுவோம். நீங்கள் இப்போலேருந்தே எங்கே வைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக. சரி, நான் கிளம்புறேன். தனியாவா வந்தீங்க? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். உங்கள் வீடு வரைக்கும் நான் வேணும்னா கூட வரட்டுமா? ரொம்ப தூரம் போகணுமே. நானே போய்க்குவேன் சார். இது நான் பிறந்த ஊர். இங்கே தனியாக போக எனக்கு என்ன பயம்? உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிருக்கும், கிளம்புங்க. அவள் பட்டென சொல்லிவிட்டு வாசலை பார்த்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். ச்சே, அவசரப்பட்டு ரொம்ப பேசிட்டேனோ என நினைத்து கொண்டான் ராஜா. உத்தரவு கேட்கும் நாள். காலை 8 மணி. ஊர் மக்கள் அனைவரும் சாறை சாறையாக கோயிலுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். வாசலில் நின்று எல்லாவற்றையும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் ராஜாவின் தங்கை சீதா. ஏய் சீதா, அங்கே நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உள்ளவா. அம்மா, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நம்ம அந்த சந்திரமாகாளி கோயிலுக்கு போகவே இல்லை. எல்லாரும் கிளம்பி போகிறத பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குமா. பேசாமல் நம்மளும் போகலாமா? சரி, போகலாம். அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்காம வா உள்ள. எனக்கு கூட அந்த சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு தோணுது. என்ன வேண்டுதல்மா? இது கடைக்குட்டி கீதா. வேறு என்னத்தடி நான் பெருசாக வேண்ட போகிறேன்? சீதாவுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகணும். ராஜாவுக்கு அவன் ஆசைப்படுற மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும். ஓ சரி சரிம்மா, எனக்கெல்லாம் எந்த வேண்டுதலும் வேணாம்ப்பா. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. உன் கூடையே கடைசி வரைக்கும் இருந்துடுவேன். கீதா சொல்ல, அடியே என்ன பேச்சு பேசுகிறேன்? உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? என்னம்மா, காலையிலேயே என் பாப்பாவை வையிற? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ராஜசிம்மேஸ்வரன். நல்லா கேளுனே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என்னை வஞ்சிக்கிட்டே இருக்கு. வாயை மூடுடி. டேய், நான் கேட்ட மாதிரி மாயிலை கிடச்சிச்சா? உடச்சிட்டு வந்துட்டேன். இந்தா. அந்த சிறிய காகித சுருளை சமுத்திரத்திடம் நீட்டினான். என்கிட்ட கொடுக்காத, போய் வாசல் நிலையில் கட்டு. அதுக்கு தான் கேட்டேன். சரிம்மா. நீ கட்டு. கோயிலுக்கு வர போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன். சரிம்மா. முதலில் மாவிலையை அழகாக அடுக்கி நூலில் கோர்த்து ஸ்டூல் ஒன்றை போட்டு அதன் மேல் ஏறி வாசல் நிலையில் இருந்த ஆணியில் கட்டினான். அதே நேரம் அண்ணே என குரல் கொடுத்தால் குட்டித்தங்கை கீதா. என்ன பாப்பா? யார் மகேஸ்வரி? திடுக்கென நிமிர்ந்தவன் அவசரமாக ஸ்டூலில் இருந்து கீழே குதித்தான். பாப்பா, உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? நீ தான் நோட்டு பூரா எழுதி வச்சிருக்கியே, அதை பார்த்து தானே கேட்டேன். அவள் அந்த நோட்டை திறந்து ஒரு பக்கத்தை காட்டினாள்.
யாருனே இந்த மகேஸ்வரி? காதலா? அவங்க தான் எனக்கும் சீதாக்காவுக்கும் அண்ணியா? கீதா குறும்பாக கேட்க நங்கென அவள் தலையில் ஒரு கொட்டு விழுந்தது. பின்னால் கோபமாக சௌந்தரம்மாள் நின்று கொண்டிருந்தார். அவள் கையில் இருந்த நோட்டை பறித்தார். என்ன வாய் நீளுது? வயசுக்கேற்ற மாதிரியா பேசுகிற? வாயை தச்சு விட்டுருவேன். உள்ளே போ, சீதாவுக்கு சமையலில் ஒத்தாசை செய்யி. எதிர்பாராத அடியை வாங்கியதால் கீதா அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். அம்மா, எதுக்குமா பாப்பாவை கொட்டுன? பாவம் தானே அது. வாயை மூடு ராஜா. உனக்கு வர வர துடுக்குத்தனம் அதிகமாயிருச்சு. இது நம்ம ஊர் இல்லை. நீ பாட்டுக்கு பொம்பளை பிள்ளை பின்னால் சுற்றி பேரை கெடுத்துக்கிறாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த நோட்டை திறந்து அவன் மகேஸ்வரி மகேஸ்வரி என கிறுக்கி வைத்திருந்த பக்கத்தை டர்ரென கிழித்தார் சௌந்தரம். சந்திரமாகாளியம்மன் கோயில். கோயில் முழுக்க எள்ளு கூட போட முடியாத அளவு கூட்டம் நிரம்பி வழிந்தது. சீக்கிரமே போய்விட்டதால் திரிசூலத்தின் முன்னால் கிடைத்த இடத்தில் மகேஸ்வரியின் கையை இறுகப்பற்று கொண்டு மனோன்மணி. அவள் அருகில் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான மாகாளியின் தீவிர பக்தை காந்திமதி. உத்தரவு கேட்கும் நிகழ்ச்சியை காண வந்தவர் அப்படியே மனோன்மணியுடன் சேர்ந்து கோயிலுக்கு வந்துவிட்டார். ஏண்டி, எதுக்கு என் கையை இறுக்கி பிடிச்சிருக்க? லூஸா விடு. கடைசி நேரத்தில் நான் கும்பிட மாட்டேன், நீங்கள் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிட்டேன்னா அதையும் இறுக்கி பிடிச்சிருக்கேன். அதே நேரம் பூசாரி கருவறையின் உள்ளே இருந்து பூஜையை முடித்து கொண்டு வெளியே வந்து உடுக்கையை திடும் திடும் என அடிக்க ஆரம்பிக்க தயாராக இருந்த இருவர் வெள்ளாட்டுக்குட்டியை கொட்டாரத்திலிருந்து கோயில் வாசல் வழியாக உள்ளே கூட்டி வந்தனர். திரிசூலத்தின் முன்னால் நிறுத்தப்பட்ட ஆட்டை மஞ்சள் தண்ணீர் கொண்டு நனைத்தார் ரஞ்சிதம். உடுக்கை அடித்துக்கொண்டே ஆடை நெருங்கி வந்த பூசாரி ஓம் சக்தி சந்திரமகாலிக்கு செய் என கோஷமிட மக்களும் அவரை அடியொற்றி முழங்க ஆரம்பித்தனர். எல்லாரும் நகர்ந்து நெல்லுங்க என செண்பக பாண்டியன் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த உடுக்கை அடிப்பதை நிறுத்திவிட்டு பூசாரி தன் இடுப்பில் சொருகியிருந்த அரிவாளை எடுத்து நச்சென ஆட்டின் கழுத்தில் ஒரே வீர ஆட்டின் தலை பறந்து சற்று தள்ளி போய் விழுந்தது. உடனே கூடியிருந்த மக்கள் அனைவரும் திரும்பி பார்க்காமல் வாசலை நோக்கி விரைந்து செல்ல பின்னாலே வந்த பூசாரி கோயிலின் கதவை இழுத்து மூடினார். அவ்வளவு நேரம் இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது அங்கு யாருக்கும் இல்லை. எல்லார் முகங்களிலும் ஒரு விதமான பதட்டமும் பீதியும். எல்லோரும் அப்படியே தரையில் அந்த தெருவையை அடைத்து போடப்பட்டிருந்த பந்தலின் நிழலில் அமர்ந்தனர். என்னங்க சொல்லு சிந்தா. 20 நிமிஷம் கழித்து கதவை திறந்த உடனே ஆடு உசுரோடு இருக்கணுமேனு ரொம்ப பயமாக இருக்குங்க. மனசு கிடந்து அடிக்குது. தைரியமாக இரு சிந்தா. தான் இந்த வருஷம் நம்மளை கைவிட மாட்டான். திருவிழா மட்டும் நடந்துட்டான் அக்காவும் மாமாவும் நல்லபடியாக திரும்பிடுவாங்கன்னு எனக்கு உள் மனசில் ஏதோ தோணுதுங்க. நிச்சயமாக நடக்கும். நீ தான் அண்ணனும் மதனியும் திரும்பி நம்மகிட்ட வரணும்னு தீ மிதிக்க போகிறேல, அதுக்கு பலன் கிடைக்காம போகாது. கண்களில் நீர் வழிய பதற்றமாய் அமர்ந்திருந்த மனோன்மணியின் தொடையில் தட்டினாள் மகேஸ்வரி. என்னாச்சுடி? ஆடு உசுரோடு இருக்கணும் மகேஷ், ரொம்ப பயமாக இருக்குது. இருக்கணும்னு இருந்தால் உசுரோடு இருக்கும், பார்க்கலாம், அழுகாத. மேலும் 1/4 மணி நேரம் கழிந்த பின்னர் மெல்ல எழுந்த பூசாரி அண்ணாந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டார். ஆத்தா, உத்தரவு வந்திருக்கும்னு உன்னை நம்பி கதவை திறக்கிறோம், நல்ல வழியை காட்டு. கதவை மெல்ல தள்ளி திறந்தார். பதைக்கும் இதயத்தோடு அனைவரும் உள்ளே செல்ல திரிசூலத்தின் பின்னால் இருந்து என்ற சத்தத்தோடு உடல் முழுக்க மஞ்சளால் நிறைந்த ஆட்டுக்குட்டி, சற்று முன் பூசாரியால் வெட்டப்பட்ட அதே வெள்ளாட்டுக்குட்டி தாவி ஓடி வந்தது. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. அதே நேரம் கருவறையில் அம்மன் கழுத்தில் சூட்டப்பட்டிருந்த செவ்வந்தி மாலை நழுவி அம்மனின் மடியில் விழ சிலிர்த்து போனாள் மகேஸ்வரி. வருவாள்.